பயிற்சி 4.2 கொஸ்டின் நம்பர் 7. எக்ஸின் எந்த மதிப்பிற்கு சமநிலை π/2 லெஸ் தேன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x-1 லெஸ் தேன் பை மெய்யாகும். காஸ் 90ஓட மதிப்பு 0, காஸ் பையோட மதிப்பு -1. செகண்ட் சாப்டர்ல கூட நம்ம காஸ் பை -1 யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த நடுவில் இதுதான் நம்ம இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த 3x-1 போட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன எழுதுவோம், -1லேருந்து +1 வரைக்கும் போடணும். ஆனால் அவங்க எல்லை பார்த்தீங்கன்னா π/2லேருந்து பை, அதாவது 90லேருந்து 180 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம காஸ் 90 180னா காஸ் 90ஓட மதிப்பு 0, காஸ் பைனா 180 இல்லையா, அதோட மதிப்பு -1. அதனால -1லேருந்து 0 எடுத்துக்கிறோம். -1லேருந்து +1 எடுக்கக்கூடாது, 0 எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 90லேருந்து பை வரைக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எக்ஸ் மட்டும் வரணும், இது எல்லாத்தையும் காலி பண்ண போகிறோம். 1ஆல் கூட்டினோம், இது கிடைக்கும். இது சுருக்குனா இது வரும். 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு இது கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1/3 ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். ஏன்னா லெஸ் தேன் மட்டும் தான் இருக்குது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டால் தான் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். ஈஸியான சம் இது. அடுத்து இது பாருங்க, 6வதுல செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏற்கனவே பார்த்துருப்போம். செகண்ட் சப்டிவிஷன் இது வந்து ஒரு ஃபார்முலா. இது sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்தால் π/2 எழுதலாம். அதாவது sin இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் வந்து இந்த எக்ஸு ஒரே மாதிரி வரணும். சப்போஸ் இங்கே இப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் π/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π/2, இந்த எக்ஸு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரே மாதிரி மதிப்பு வந்தால் அதோட ஆன்சர் π/2. ஓகேங்களா? இது நான் நல்லா படிச்சுங்க. இது ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி நம்ம கணக்கு போட போகிறோம். அவ்வளோதான் அந்த சம்.